மாநகராட்சி சார்பில் தெருநாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தவும் மற்றும் வளர்ப்பு நாய்களை முறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் புதிய புள்ளி விவரங்களை சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி பகுதியில் சுமார் 1,80,000 தெருநாய்கள் உள்ளதாக கணக்கெடுக்கப்பட்டுள்ளது. இதில் கடந்த ஒரு மாத காலத்தில் சிறப்பு முகாம்களின் வாயிலாக 46,122 தெருநாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி மற்றும் அகப்புற ஒட்டுண்ணி நீக்கம் மருந்து செலுத்தப்பட்டுள்ளது. கடந்த 2021 முதல் இதுவரை 1,34,674 நாய்களுக்கு வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசியும் 71,475 தெருநாய்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சைகளும் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இதுவரை 12,255 தெருநாய்களுக்கு முழுமையான தகவல்கள் அடங்கிய மைக்ரோசிப் பொருத்தப்பட்டுள்ளது. பிராணி வதை தடுப்பு சட்டத்தின்படி தெருநாய்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை செய்த பிறகு 5 நாட்கள் நாய் இனக்கட்டுப்பாடு மையத்தில் பராமரித்து வெறிநாய் கடிநோய் தடுப்பூசி செலுத்தப்பட்ட பின்னர் மீண்டும் பிடித்த இடத்திலேயே விடப்பட வேண்டும். தெருநாய்களை மனிதாபிமான முறையில் வலைகள் மற்றும் கைகளால் மட்டுமே பிடிக்க வேண்டும். பாலூட்டும் நாய்கள் மற்றும் 6 மாத வயது குறைவான நாய்க்குட்டிகளை இனப்பெருக்க அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தக்கூடாது. தெருநாய்களை அழிப்பதற்கு சட்டத்தில் வழிவகை இல்லை. நோய் முற்றிய அல்லது இறக்கும் தருவாயிலுள்ள காயமுற்ற நாய்களை மட்டுமே கண்காணிப்பு குழுவால் நியமிக்கப்பட்ட மருத்துவர்களின் பரிந்துரையின் அடிப்படையில் அவற்றை கருணை கொலைக்கு உட்படுத்த முடியும். தெருநாய்கள் உள்ளிட்ட எந்த விலங்குகளையும் விஷ ஊசி செலுத்தியோ பிற கொடுமைப்படுத்தும் முறையிலோ காயப்படுத்துவதோ கொல்வதோ குற்றமாகும். மேலும் பாரதிய நியாய சன்ஹிதா 2023 சட்டம் பிரிவு 325 படி எந்த ஒரு விலங்கையும் கொல்வதன் மூலமோ விஷம் வைப்பதன் மூலமோ ஊனப்படுத்துவதன் மூலமோ பயனற்றதாக மாற்றுவதன் மூலமோ தீங்கு அல்லது சேதம் செய்பவர்கள் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து தண்டிக்கப்படுவர். தெருநாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த பொதுமக்களிடமிருந்து தெருநாய் தொல்லைகள் தொடர்பான புகார்களை பெற 1913 என்ற உதவி எண்ணிலும் சென்னை மாநகராட்சியின் மக்கள் சேவைக்காக வாட்ஸ்அப் எண் 9445061913 வாயிலாகவும் புகார் தெரிவிக்கலாம். சென்னை மாநகராட்சி எல்லைக்குள் உள்ள செல்லப்பிராணி உரிமையாளர்கள் செல்லப்பிராணி உரிமம் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சியில் செல்லப்பிராணிகள் வளர்ப்பினை முறைப்படுத்தவும் கண்காணிக்கவும் வெறிநாய் கடிநோய் தடுப்பூசி செலுத்தப்பட்டதை உறுதி செய்யவும் இணைய வழியில் உரிமம் பெறும் முறை எளிதாக்கப்பட்டுள்ளது. இந்த உரிமம் பெறுவதற்கு செல்லப்பிராணிகள் வளர்ப்போர் செல்லப்பிராணி ஒன்றிற்கு மிக குறைந்த கட்டணமாக 50 ரூபாய் மட்டும் உரிம கட்டணமாக செலுத்த நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. செல்லப்பிராணி உரிமையாளர்கள் சென்னை மாநகராட்சியின் இணையதளம் மற்றும் வாட்ஸ்அப் வாயிலாக உரிமம் பெற செல்லப்பிராணியின் உரிமையாளர் புகைப்படம், முகவரி சான்று, செல்லப்பிராணி புகைப்படம் மற்றும் வெறிநாய் கடிநோய் தடுப்பூசி செலுத்தப்பட்ட சான்றிதழ் ஆகியவற்றை பதிவேற்ற வேண்டும் போன்ற விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது.